ஆதியாகமம் 17ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் முதல் 8ஆம் வசனம் வரை 15ஆம் 16ஆம் வசனங்கள். ஆபிராம் 99 வயதான போது கர்த்தர் ஆபிராமுக்கு தரிசனமாகி, நான் சர்வ வல்லமையுள்ள தேவன், நீ எனக்கு முன்பாக நடந்து கொண்டு உத்தமனாய் இரு. நான் உனக்கும் எனக்கும் நடுவாக என் உடன்படிக்கையை ஏற்படுத்தி உன்னை மிகவும் திரளாய் பெருக பண்ணுவேன் என்றார். அப்பொழுது ஆபிராம் முகம் குப்புற விழுந்து வணங்கினான். தேவன் அவனோடே பேசி, நான் உன்னோடே பண்ணுகிற என் உடன்படிக்கை என்னவென்றால், நீ திரளான ஜாதிகளுக்கு தகப்பனாவாய். இனி உன் பேர் ஆபிராம் எனப்படாமல் நான் உன்னை திரளான ஜாதிகளுக்கு தகப்பனாக ஏற்படுத்தினபடியால் உன் பேர் ஆபிரகாம் எனப்படும். உன்னை மிகவும் அதிகமாய் பலுக பண்ணி உன்னிலே ஜாதிகளை உண்டாக்குவேன். உன்னிடத்திலிருந்து ராஜாக்கள் தோன்றுவார்கள். உனக்கும் உனக்கு பின்வரும் உன் சந்ததிக்கும் நான் தேவனாய் இருக்கும்படி எனக்கும் உனக்கும் உனக்கு பின் தலைமுறை தலைமுறையாக வரும் உன் சந்ததிக்கும் நடுவே என் உடன்படிக்கையை நித்திய உடன்படிக்கையாக ஸ்தாபிப்பேன். நீ பரதேசியாய் தங்கி வருகிற கானான் தேசம் முழுவதையும் உனக்கும் உனக்கு பின்வரும் உன் சந்ததிக்கும் நித்திய சுதந்திரமாக கொடுத்து நான் அவர்களுக்கு தேவனாய் இருப்பேன் என்றார். பின்னும் தேவன் ஆபிரகாமை நோக்கி, உன் மனைவி சாராயை இனி சாராய் என்று அழையாதிருப்பாயாக. சாரா என்பது அவளுக்கு பேராயிருக்கும். நான் அவளை ஆசீர்வதித்து அவளாலே ஒரு குமாரனையும் தருவேன். அவள் ஜாதிகளுக்கு தாயாகவும் அவளாலே ஜாதிகளின் ராஜாக்கள் உண்டாகவும் அவளை ஆசீர்வதிப்பேன் என்றார். இன்றைய நற்செய்தி. பெயரின் வல்லமை. மும்பையின் தெருக்களில் இருந்த சிறு பிள்ளைகளை உற்சாகமூட்ட அவர்கள் பெயர்களை வைத்தே ஒரு பாடலை ரஞ்சித் இயற்றினார். ஒவ்வொரு பெயருக்கென ஒரு இசையமைத்து அதன் ராகத்தையும் அவர்களுக்கு கற்றுக் கொடுத்தான். அவர்களுடைய பெயரை அவர்கள் நினைக்கையில் ஒரு உத்வேகம் அவர்களுக்கு உண்டாகும் என்று இப்படி செய்தான். தங்கள் பெயரை சரியாக கூட உச்சரிக்க தெரியாமல் இருந்த அவர்களுக்கு இது ஒரு கௌரவமாகவே இருந்தது. வேதத்தில் பெயர்கள் மிகவும் முக்கியமானவை. ஏனெனில் பொதுவாக அவை அவர்களின் பண்புகளையோ அல்லது செய்த செயல்களையோ பிரதிபலிக்கும். உதாரணமாக, தமது அன்பின் உடன்படிக்கையை ஆபிராமோடும் சாராயோடும் தேவன் ஏற்படுத்துகையில் அவர்கள் பெயர்கள் மாற்றப்பட்டன. மேன்மை மிகு தந்தை என்ற அர்த்தமுடைய ஆபிராம் அநேகருக்கு தந்தை என்ற அர்த்தமுடைய ஆபிரகாமாக மாற்றப்பட்டான். மேலும் இளவரசி என்னும் பொருள் கொண்ட சாராய் அநேகருக்கு இளவரசி என்னும் சாராயாக மாற்றப்பட்டார். தேவன் அவர்களுக்கு இட்ட புது பெயர்கள் இனி அவர்கள் பிள்ளை இல்லாமல் இருப்பதில்லை என்ற கிருபையின் வாக்குத்தத்தத்தோடு இருந்தன. சாரார் பிள்ளை பெற்ற பின் அவர்களுடைய மட்டற்ற மகிழ்ச்சியினால் அவனுக்கு ஈசாக்கு என்று பெயரிட்டனர். அதன் அர்த்தம் அவன் நகைக்கிறான் என்பதாகும். சாரால், தேவன் என்னை நகைக்க பண்ணினார், இதை கேட்கிற யாவரும் என்னோடே கூட நகைப்பார்கள். ஜனங்களை அவர்களுடைய பெயரால் அழைக்கையில் அவர்களுக்கு கனத்தையும் மரியாதையையும் நாம் தருகிறோம். மேலும் தேவன் அவர்களை யாராக இருக்க வேண்டும் என்று படைத்ததையும் உறுதிப்படுத்துகிறோம். அவர்கள் தேவனுடைய சாயலை பிரதிபலிப்பதால் அவர்களுடைய தனித்தன்மையை உணர்த்தும் புனை பெயர்களும்